டு மீனாவின் கைமணம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு எங்கள் வீட்டில் சிவப்பு அரிசி ஒரு ஸ்பூன், சிவப்பு அரிசி சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் எடுத்து ஒரு ஸ்பூன் சுண்டக்கடலை கருப்பு சுண்டல், ஒரு ஸ்பூன் பச்சை பட்டாணி, ஒரு ஸ்பூன் கருப்பு உளுந்து, ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் தட்டாம்பயிறு போட்டு நல்லா கழுவிட்டுக்கோங்க. ஒரு 5-6 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் நைட்டு படுக்க போகும்போது ஊற வச்சுருந்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் தான், உங்களுக்கு தேவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் ஜீரகம், 2 இப்போ வரமிளகாய் போட்டிருக்கேன் நான். ஏன்னா மிளகு பொடியும் சேர்க்குறதுனால, காயப்பொடியும் நம்ம அரைச்சிட்டு சேர்க்குறதுனால உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். கொஞ்சம் நல்ல நான் மிக்சியில் தான் இன்றைக்கி அரைச்சிருந்தேன். நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு அடை மாதிரி கொஞ்சம் குறகுறப்பு வேணாலும் அரைச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி கலந்து வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருந்தேன், பெருங்காயத்தூள் போட்டிருந்தேன், மிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் குழந்தைங்களுக்கு தோசை மாதிரி தான் ஊற்றி கொடுத்துருந்தேன். ஒரு ஹெல்த்தியானதும் கூட. நீங்கள் எல்லா தானியங்களும் சேரும்போது குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தி காலையில் ஃபுட்டு. சில குழந்தைங்கள்லாம் ஸ்கூலில் மயக்கம் போட்டு விழுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள்லாம் எந்த பிள்ளைங்களுக்கு காலையில் ஃபுட்டு எப்படியாவது கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு இதாக கொடுத்து விடுங்க. கூட முருங்கைக்கீரை பொடியும் இருந்துச்சு, அதுவும் தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைச்சிருந்தேன் குழந்தைங்களுக்காண்டி. அதுவும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. நம்மளுக்கு காலையில் சாப்பிட்டா நல்லா கொஞ்சம் அடுத்து பசி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். நல்ல ஒரு ஹெல்த்தியானதும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மீனாவின் கைமணத்தை கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுங்க, பெரியவங்களும் சாப்பிடுங்க. ஒரு ஹெல்த்தி ரெசிபி. தேங்க்ஸ்.